நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றிய புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொறுப்பில் உள்ள நீதிபதியை விமர்சிக்கும் வகையில் புத்தகத்தை எப்படி அனுமதிக்க முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். நாளை இந்த புத்தகம் வெளியிடப்பட இருந்த நிலையில் புத்தகத்தை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தில் என்ன இருக்கிறது? என்ன விவரம்? அதாவது பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற வார்த்தையை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கியிருந்தார். அவருக்கு எதிராக ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. கீழே பதிப்பகம் சார்பில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. RSS நீதிபதியா இல்லை ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா என்ற தலைப்பில் அது ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதற்காக நாளை துவங்க உள்ள சென்னை புத்தக கண்காட்சியில் 173வது கடையை 173 விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி 49வது புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய இருக்கிறார்கள், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வேலூரை சேர்ந்த நவீன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இன்று காலையில் நீதிமன்றத்தில் இதை அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று நீதிபதி முன்பு ஜெகநாத் வழக்கறிஞர் முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த மனு பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த மனுவில் தான் இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பதற்கு அனுமதித்தார். அது நீதி நிர்வாகத்தை தலையிடுவது போல் ஆகிவிடும் என்பதால் எனவே இந்த புத்தகத்தை விற்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக நான் தமிழக அரசுக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருண்முகம் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காலையிலேயே நீதிபதி குறிப்பிடும் பொழுது இது சீரியஸான விஷயம், ஆகவே மத்திய அரசு வழக்கறிஞரும் மாநில அரசு தலைமை வழக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R. சுந்தரேசன் ஆஜரானார். அதே போல தமிழக தரப்பில் அரசின் தலைமை வழக்கறிஞர் T.S. ராமனும் ஆஜராகி இருந்தார். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் A.R. சுந்தரேசன் இந்த புத்தகம் களங்கப்படுத்தும் வகையில் சில வார்த்தைகள் உள்ளது என்றும் நீதித்துறையும் நீதிபதியும் களங்கப்படுத்தும் வகையில் இருக்கின்றன, இந்த ஆவணங்களின் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் கருத்து தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட தலை நீதிபதி இது மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் ஒரு சீரியஸான மேட்டர் இது, இந்த விஷயத்தை புகார் அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும், எல்லா விஷயத்திற்கும் நீதிமன்றம் தான் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது இது ஒரு தீவிரமான விஷயம் என்பதை ஒரு புரிந்து கொண்டு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியதை அடுத்து எப்படி இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதி அளித்தீர்கள் என்று தமிழக அரசு கேள்வி எழுப்பினார். ஒரு அறிவுசார் தளமான ஒரு புத்தக கண்காட்சியில் இது மாதிரியான செயல்களுக்கு எப்படி அனுமதி வழங்கலாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த அரசின் தலைமை வழக்கறிஞர் T.S. ராமன் புத்தக கண்காட்சி நாளை முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது, இது போன்ற செயல்களை முதல்வர் விரும்பவில்லை, ஆனால் புத்தக கண்காட்சி அரசால் நடத்தப்படவில்லை, இது ஒரு தனியார் நிறுவனம் பபாஷி நடத்துகிறார்கள், எனவே இந்த கண்காட்சியில் எந்தெந்த புத்தகம் இருக்கிறது என்பதை முன்கூடிய தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் தற்போது இந்த புத்தகம் கண்காட்சியில் விற்கப்படவில்லை, கண்காட்சி நாளை தான் தொடங்க உள்ளது, எனவே இந்த புத்தகத்தை நாளை விற்கப்பட மாட்டாது என்பதற்கான உறுதியை நாங்கள் அளிக்கிறோம் என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த புத்தகம் விற்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி இந்த பதிப்பகத்தார் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் வகையில் அவர்களை இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஏனால் புத்தக எழுத்தாளர் யார் என்பது அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் அந்த பதிப்பகத்தார் மீது கீழே காற்று என்ற பதிப்பகம் தான் நூலை வெளியிட்டுள்ளது. அந்த கீழே காற்று பதிப்பகத்தாரை இந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதாகவும் அதே போன்று இந்த எழுத்தாளர் நூலை எழுதிய எழுத்தாளர் மீதும் நீதிமன்ற வகுப்பு நடவடிக்கை எடுப்பு ஏதுவாக இந்த வழக்கை 3 வார காலத்துக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். இந்த புத்தகம் வரவில்லை என்பதனை விற்பனைக்கு வரவில்லை என்பதனை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கில் விசாரணை 3 வாரத்தை தள்ளி வைப்பதாகவும் நீதிமன்றமே தானே முன்வந்து இந்த வழக்கை சுயமூட்டமாக அதாவது நீதிமன்றம் தானே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி அறிவித்துள்ளதால் இந்த விஷயத்தில் நீதிபதி ஒரு கவலை தோர்ந்த வார்த்தையை தெரிவித்தாலும் ஒரு கோபமான முறையில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கார்த்திகா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகம் நாளை வெளியிடப்பட இருந்த நிலையில் தற்பொழுது அந்த புத்தகம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபையா. ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.